எங்களுக்கு இன்னும் ரிசல்ட்டு வரலங்கிறான் சார் ஒருத்தன். ஏண்டா 12 மணிக்கு ரிசல்ட்டு, ராத்திரி 12 மணிக்கு ரிசல்ட்டு வரும்னு நான் சொன்னனாங்கிறேன். அவன் 12 மணிக்கு வராதுன்னு நீங்கள் சொல்லலையேங்கிறான். அதுக்கு பிறகு வச்சுட்டு அவன் தூங்கியிருப்பான் சார். ஏன்னா அவன் இதுக்கு தானே முழிச்சிருந்தான் 12 மணி வரைக்கும். எனக்கு தூக்கம் வரல. என் மனைவி வேற, அது யார் 12 மணிக்கெல்லாம் போனு? இல்லைப்பா ஸ்டூடெண்ட். அப்படி சரி, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்டா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டா? இல்லை ரிசல்ட்டு வருதான்னு. ஓ, ரிசல்ட்டு பார்க்குற அளவுக்கு வந்துருச்சான்ட்டா சார். நீங்கள் குடும்பத்தில் ரிசல்ட்டு இல்லைம்மா அது அப்படின்றேன். எனக்கு குப்புன்னு வேத்துருச்சு. என்னன்னா 12 மணிக்கு நம்மளை கேட்குறானே, இவன் ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுருவானா? அது என்ன தமிழ் வாத்தியார்னா அவனுக்கு அவ்வளோ இலக்காரமா? இருக்கட்டும், நாளைக்கு காலையில் அவனை 2ல் 1 பார்த்துடணும். சரியா? பிரின்ஸ்பால்கிட்ட நிறுத்தணும், டிசி வாங்கி கொடுத்துடணும். ஆச்சா போச்சான்னு விடிய திட்டம் போடுறான் சார். அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு விடிய திட்டம் போடுறேன். விடிஞ்சு காலையில் பேப்பர் தெரு வாசலில் விழுவுது. எடுத்து படித்தா, சென்னையில் 9ஆம் வகுப்பு மாணவன் இந்தி டீச்சரை 10 குத்து கத்தியால் குத்தினான். தலைப்பு செய்தியே 9வது படிக்கிறவனே 10 குத்து குத்துறான்னா, இவன் காலேஜ் படிக்கிறவன் எத்தனை குத்து குத்துவானோ? வேணாண்டா சாமி, அந்த வேலையே வேண்டாம் நாம் அப்படின்னு மூடி வச்சிட்டோம். நீங்கள் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் கல்லூரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர்வெல் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க தெரியுங்களா? வருஷம் முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பையன்லாம் விழா கோலம் கொண்டாடுவான், ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவான். அவன் ஆசைப்படுவான் என்னன்னா, எல்லா வாத்தியாரையும் இன்றைக்கி தான் பிரின்ஸ்பால்கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. சரியா? அவன் சொல்லுவான், ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் சொன்னான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நான்லாம் நகரத்துக்கு வந்ததே முதல்ல படிக்க தான் வந்தேன். கிராமத்தில் இருந்துட்டு வந்தவன் நகரத்தில் வந்துட்டு எல்லா வாத்தியாரும் நடத்துகிறத பார்த்துட்டு நமக்கு இதெல்லாம் ஆகாது, நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். கடைசி மணி நேரம் பேராசிரியர் நீலகண்டன் நடத்தினார். ரொம்ப சந்தோஷம், இப்போ தாண்டா படிக்கணும் அப்படின்னு ஆசையாக வந்துச்சு. நான் இன்றைக்கி படிப்பை முடித்தேன்னா பேராசிரியர் நீலகண்டன் தான் அப்படின்னு என்ன தான் சார் சொன்னான். எல்லாரும் என்ன சந்தோஷமாக கைத்தட்டி, அடடா சச்ச இப்படி ஒரு பேராசிரியர் ஒரு மாணவனை தக்க வச்சிருக்காரு பாரு அப்படின்னா, இவ்வளவு மோசமாக நடத்துகிற இவருக்கே வேலை கிடைச்சிருக்குதுன்னா நமக்கு ஏன் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். படித்தான்ட்டான் சார். முதல்ல கைத்தட்டுனதை விட இப்போ தான் அதிகமாக கைத்தட்டுறீங்க, ரொம்ப நன்றி. அவன் சொன்னான், பேராசிரியர் நல்லா நடத்துவார், ரொம்ப நல்லா நடத்துவார். ஆனால் அவர் வகுப்பில் வந்த உடனே ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் பாடம் நடத்த தொடங்குவாருன்ட்டான் சார். பிரின்சிபால் நோட் பண்ணுறாரு, ஹெச்ஓடி கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு. ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு தான் நடத்துவாருன்ட்டான். எனக்கு குப்புன்றுச்சு. அப்படி என்னடா பொண்ணு பேரை நாம் சொன்னோம்? அடடே இல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் என்ன நினச்சிருக்கான், இன்றைக்கும் கிளாஸுக்கு போனேன்னா எல்லோரும் வந்துட்டிங்களா, எல்லோரும் புத்தகம் கொண்டு வந்துட்டிங்களா, சரி பாப்பம்மா அப்படிமா சார். இந்த பாப்பம்மா அப்படின்னு இல்லை, அவன் அது ஒரு பொண்ணு பேருன்னே நினச்சிருந்துருக்கான் சார். இதை 3 வருஷமாக நினச்சிருந்துருக்காம. எத்தனையோ சந்தேகம் கேட்டான், இதை கேட்டிருக்கலாம். அவனை கூப்பிட்டு தனியாக, ஏண்டா நான் பாப்பம்மான்னு சொன்னது பாடத்தன்னை. அவன் நம்பலை சார். இல்லை சார், ஒரு மேடத்தாங்கிறான் சார். ஏண்டா இதை நீ இதை நீ 3 வருஷமாக சுமந்துக்கிட்டு இருந்தியா? என்னை அப்போவே கேட்டிருக்கலாமில்ல அப்படின்னு. இல்லை, நீங்கள் எத்தனை வருஷமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ பாப்பம்மா வாங்கிறான். நீங்கள் அசாத்திய பயிலுக சார், அசாத்திய பயிலுக. நீங்கள் வாழ்க்கையில் போகிற போக்கில் இருக்கே, ஆனந்தம் என்பது ஒரு எல்லை கோடு அல்ல, ஆங்காங்கே அன்றாட வாழ்க்கையில் விதைக்கப்பட்டிருக்கிற விதை துகள்கள். நான் எங்கூருக்கு போகிறதுக்காக நான் திருச்சி டோல்கேட்டில் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். நூற்றுக்கணக்கான பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. தூரத்திலிருந்து ஒரு பெரியவர் 2 கையிலையும் ஒரு கட்டப்பையை தூக்கிக்கிட்டு எத்தனையோ பேர் இருந்தாங்க சார்.
ஆனால் நேராக வேக்க விறுவிறுக்க அப்படி கொண்டு வந்து எனக்கு முன்னாடி அந்த கட்டப்பையை இறக்கி வச்சுட்டு, கவிதா வரலைங்களான்னார். கவிதா வரல, நம்ம வீட்டுக்காரங்க பேரை சொல்கிறாரே, சரி ரைட் இருக்கலாம், அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க போல். நம்ம நீங்கள் அவங்களுக்கு யார் அப்படிங்க போக, அவங்க என்ன தம்பி இப்படி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு வீட்லேயே அது போட்டு கொடுத்து, என்ன மாப்பிள்ளைக்கு நம்ம பேர் கூட தெரியாமல் போயிடுச்சுன்னு வம்பு வந்துருமேன்னு நினச்சிட்டு, வணக்கையா நல்லா இருக்கீங்களா, வரதா தாங்க இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கன்சீவ் ஆகிருக்காங்க, நல்ல செய்தி தான், சொந்தக்காரராச்சே சொல்ல வேண்டியதானே, சந்தோஷப்படுவார் அப்படின்னு. கன்சீவ் ஆகிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்கள் பஸ்ஸிலெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார், அதனால் நான் தான் ஊருக்கு போகிறதுக்கு வந்திருக்கேன். நீங்கள் கவிதாவுக்கு என்ன வேணும்னு, நீங்கள் என்ன வேணும்னார். நான் தான் வீட்டுக்காரன். அப்போ நீங்கள் என்ன இல்லை, நீங்கள் எந்த கவிதாவை கேட்குறீங்கன்னார். நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னார். நீங்கள் எதை கேட்குறீங்க? 6:45 வருமே காட்டுப்புத்தூர் வண்டி கவிதா வரலைங்களான்னார். சார் அவர் அதை தான் சார் கேட்டிருக்கிறார். அவர் என்ன ஏது கேட்குறாருன்னே நினைக்காம நாம ஒன்றை நினச்சிக்கிட்டு உடனே டாக்டர்கிட்ட போனேன். அவர் கேட்டார். அந்த ஊருக்கார் அவர் என்ன நினச்சிருப்பார், நம்மூர் பஸ்ஸு எதுக்குடா டாக்டர்கிட்ட போகுது, பஸ்ஸெல்லாம் டாக்டர்கிட்ட போகுமா, சரி அப்படியே தான் போயிருக்கட்டும். பஸ்ஸை எப்படா டாக்டர் செக் பண்ணியிருப்பார், என்ன ஸ்டெத்தாஸ்கோப் எடுத்துகிட்டு பஸ்ஸை சுற்றி வந்து டயரில் ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, அதை என்ன காற்று பிடிங்க கூட விட முடியுமா, அதை காற்று பிடிங்க நல்லா இருக்குது, ரொம்ப ஓகே. பஸ்ஸு கன்சீவ் ஆகுமா, ரைட்டு சரி. பஸ்ஸை எதுக்குடா பஸ்ஸில் போக வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க, பஸ் எதுக்கு மெடிசன் எடுத்துக்க போகுது, என்னென்ன நினச்சிருப்பார். ஏன் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கேட்கங்காட்டியுமே நாம ஒன்றை நினச்சிக்கிட்டு பேசுறது இருக்கு இல்லையா, இதில் வர சிக்கல். நான் ஒன்றும் பொய் சொல்லலை. ஒரு இளம் பெண் ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, டைவர்ஸ் வேணும்னு கேட்டாங்க சார். உடனே நீதிபதி கேட்டார், இந்த மாதிரி கேஸெல்லாம் அது ரொம்ப இளமையாக இருக்கீங்க, அப்படிலாம் அவசரப்பட்டு கொடுத்துட முடியாது, அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதோ பேசி கீசி குடும்பத்தில் இணைச்சி வைக்கணும்னு யாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி அம்மா டைவர்ஸ் கேட்டிருக்கேன், ஏன் உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாராம்மா அப்படின்றாரு. இல்லை சார், ஐயோ சச்சா, அந்த கடை இருக்கிற தெருவுக்கு கூட அவர் போக மாட்டார் சார். ஐயோ, அப்படி குடித்தவன் இறந்து போனால் அவன் காரியத்துக்கு கூட போக மாட்டார் சார், அவ்வளவு நல்லவர். ஐயோ அப்பா அப்படின்ற. சரிம்மா, அவர் ரொம்ப செலவு செய்கிறாரா? அவர் எங்கெங்க செலவு செய்கிறாரு, ஒரு பைசா செலவு செய்கிறது இல்லைங்க, பெரிய கஞ்சங்க. அப்படியாம்மா? இல்லை, அவருடைய நடத்தையில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமா? சச்சா சார், என் காலையே சுற்றி வருவான் சார் மனுஷன், ஒரு பொண்ணை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறார் பார்மட சார். சரி, அப்புறம் ஏம்மா அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்குறேன்னார் நீதிபதி. சார், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, எங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவும் வரல சார், ஒரு கோபமும் வரல. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் சொல்லக்கூட இல்லை சார், நான் என்ன நினைக்கிறேனோ, நான் நினைக்கங்காட்டியுமே மனுஷன் செஞ்சு முடிச்சிடறாரு சார். நான் காயின்னு நினைக்கங்காட்டி அரிஞ்சு வச்சிடறாரு, குழம்புக்கு அரிஞ்சு வச்சிடறாரு. நான் தீபாவளின்னு நினைக்கங்காட்டியும் பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு, எங்கள் ஊருக்கு டிக்கெட் போட்டுறாரு. நான் என்ன நினைக்கங்காட்டியுமே மனுஷன் செஞ்சிடறாரு சார். ஒரே போர் அடிச்சிருச்சு சார், ஒரு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, திட்டுறதில்லை, பேசுறதில்லை, கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை சார். வாழ்க்கையே போர் அடிச்சிருச்சு, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது சார், தயவு செய்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு அந்த பொண்ணு கெஞ்சினான். எம்மா, இவ்வளவு நல்லவனாக இருக்கான் பாவம், எதுக்கு நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன்னு நீதிபதி எப்பா நீ நல்ல மனுஷன், உன்னை பற்றி கேட்கவே தேவையில்லை, உன் மனைவியே சொல்லிட்டாங்க, யார் உன்னை விட்டு பிரிய நினைக்கிறாங்களோ அவங்களே இவ்வளவு நல்லா சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன கேட்குறாங்க, என்னப்பா நீ அப்படின்னா. உடனே அவன், சார் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்க மனசு நோகும்படி நடக்க வேண்டாம், அவங்க ஆசையை நான் 20 வருஷமாக நிறைவேற்றி வச்சுட்டேன், இதில் குறை வைக்க வேண்டாம், அவங்க ஆசையை நிறைவேற்றி வச்சுருங்க மாட்டான் சார்.
அந்த பொண்ணு நீதிபதி அந்த பொண்ணை கூப்பிட்டார். இவனோட 20 வருஷம் எப்படிம்மா இருந்தன்ட்டார். எப்படிம்மா இவனோட 20 வருஷம் நீ காலம் தள்ளுன, உனக்கு உடனே டைவர்ஸ் கொடுத்துட்றேன்ட்டார். நீங்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்து சார், ரொம்ப ஆபத்து. நீங்கள் அறிவாளிகளை பார்த்து ஆச்சரியப்படலாம், ஆனால் அறிவாளிகளோடு குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். நம்ம மனைவிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கும். நீங்கள் இந்த திருக்கடை ஊரில் அமிர்த கடேஸ்வரர் கோயில் இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க வந்தான் சார், வெளிநாட்டுக்காரன் வந்தான். நம்ம தான் பக்கத்து ஊருக்கு பையனை அனுப்புறதுனாவே ஒரு வாரம் சொந்த பந்தமெல்லாம் சுற்றிலையும் உட்காந்து அவனை உண்டாலியான்னு ஆக்கிடுவோம். ப்ரஷ் எடுத்து வச்சுக்கிடா, பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிடா, ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிடா, ரசம் எடுத்து வச்சுக்கிடா, ரசப்பொடி எடுத்து வச்சு, இட்லி பொடி எடுத்து, பக்கத்து ஊருக்கு போவான் சார். இதுக்கோசரம் அவனை தயார் பண்ணுறான். ஆனால் வெளிநாட்டுக்காரன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெர்முடாஸும் ஒரு டிஷர்ட் இருந்தால் உலகம் முழுக்க 4 முறை சுற்றிட்டு வந்துடுவான். உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்துடுவான், பிரச்சனை. அவன் அமிர்த கடேஸ்வரர் திருக்கடை ஊருக்கு வந்தான். வந்துட்டு பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, எல்லாம் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பன்ட் ஹியர் அப்படின்னா, நம்மால் சொன்னாங்க 60ஆம் கல்யாணம்னாங்க. அவன் மயக்கடிச்சு விழுந்துட்டான் சார். எடா நாங்களே ஒரு 5-6 தான் பண்ணுறோம் லைஃப்பில், நீங்கள் என்னடா சண்டாளங்களா, 60ஆவாடா பண்ணுவீங்க, அப்பா. ஆனால் வெளியே உலகத்தில் சொல்லிக்கிறான், இந்திய நாடு பண்பாடு மிக்கது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு திரியிறான். நீங்கள் வேலை பார்க்க வேண்டுமா, விஞ்ஞானத்துக்கு வேண்டுமா, அமெரிக்காவுக்கு போ, தொழில்துறையில் வேண்டுமா, ரஷ்யாவுக்கு போ, நல்ல வல்லாளர்களாக சம்பாதிக்கணும்னா ஜப்பானுக்கு போ அப்படிமா. ஆனால் வாழ்க்கை துணை தேட வேண்டுமா, இந்தியாவுக்கு போன்னு பொய் சொல்லிக்கிட்டு திரியிறான். ஆனால் நீங்கடா 60ஆடா அப்படின்னு மயக்கடிச்சு விழுந்துட்டான். அப்புறம் தண்ணி எல்லாம் தெளித்து, எப்பா 60ஆவது கல்யாணம் இல்லையா, யாருக்கு அவன் 60ஆவது கல்யாணம்னே நினச்சிட்டான். யாருக்கு வயசு 60ஆகுதோ அவங்களுக்கு மறுபடியும் செய்கிறது அப்படின்னு. சரி பொண்ணு அப்படின்னா நம்மால் அதே பொண்ணு தான். அவருக்கு இருக்கிற சோகம் என்னன்னா, எங்கே அதே புது வேட்டி புது சட்டை, ஆனால் பொண்ணு மட்டும் பழசுன்ட்டான். அதே பொண்ணுன்னா அவன் 2ஆவது குப்புற அடித்து விழுந்தான்ல, எந்திரிக்கவே இல்லை. அதே பொண்ணா, அதே ஆளா அப்படின்னு உளுந்தான் பாருங்க, எந்திரிக்கவே இல்லை சார் அவன். ஆனால் இப்போ சொல்கிறேன், அறிமுகம் இல்லாமல்